இன்றைக்கி வீடியோவில் டெய்லி சேலரி வாங்குறவங்க, அதாவது தினமும் வருமானம் வரவங்க எப்படி பட்ஜெட் போடலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முக்கியமாக கடன் இல்லாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கடன் இல்லாதவங்களே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சம்பளத்தில். ஸோ கடன் இருக்கிறவங்கிறது நிச்சயமாக இந்த வருமானத்தில் உங்களால் இந்த பட்ஜெட் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் கடன் யார் யாருக்கெல்லாம் இல்லை, இந்த வருமானத்தில் எங்களுக்கு கடன் இல்லை, ஆனால் ஃபேமிலியை ரன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான் இது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டெய்லி சேலரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மினிமமாக பார்த்திங்கன்னா 500ரூவாலேருந்து 1200 வரைக்கும் கிடைக்கும். அது அவங்கவுங்க பார்க்குற வேலையை பொறுத்து. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளுக்கு 500 போட்டு நான் சொல்லியிருக்கேன். 30 நாளும் அப்படிங்கிற மாதிரி நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் 4 நாள் லீவ் கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்திங்கன்னா இப்போ 500ரூவாவில் 26 நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 13,000 தான் இன்கம் வரும். 13,000 ஃபேமிலியை ரன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 4 நாளைக்கு ஏதாவது உங்களால் எக்ஸ்ட்ரா இன்கம் வர மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுது, ஏதாவது சைடு இன்கம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 4 நாளைக்கு நீங்கள் ஏதாவது அந்த நாட்களை உங்களோட யூஸ்ஃபுல்லான நாட்களாக மாற்றி உங்களோட இன்கம்மை அதிகப்படுத்த பாருங்கள். இப்போ இந்த 15,000 நம்ம டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து நம்ம பட்ஜெட் போடலாம். இதில் பார்த்திங்கன்னா 80% தான் நம்ம செலவு பண்ணணும். மீதி இருக்கிற 20% பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 50-30-20 ரூல் ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம ஃபேமிலிக்கான பட்ஜெட் போடலான்னு. பார்க்காதவங்க மேலே கார்டில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஃபேமிலியோட வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் அதில் சொல்லியிருப்பேன். தேவையானவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ 80% தான் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்னென்னா, இந்த வீடியோக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், கடன் இல்லாதவங்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்ட்டு. இப்போ 80% நம்ம எப்படி நம்ம பிரித்து எழுதுகிறோம் அதை மட்டும்தான் நம்ம செலவுக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ 80%ங்கிறது பார்த்திங்கன்னா 12,000 வரும் செலவுக்கு. சேமிப்புக்குன்னு பார்த்திங்கனாக்கா 3,000 நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதனால் நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்மளோட சைடு இன்கமுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பணத்தெல்லாம் நம்ம சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு ஜார், அதாவது கண்ணாடி ஜாராக இருக்கலாம், இல்லை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருந்தாலும் பரவாயில்ல, பிளாஸ்டிக் பாக்ஸு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஒரு 4 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அதில் பணம் போட்டோன்னா வெளியில் தெரியும் நமக்கு. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்ஸு காட்டுறேன், நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன், இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பிளாஸ்டிக் பாக்ஸ் தான், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பாக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதில் என்ன பண்ணணுன்னாக்கா, டெய்லி நீங்கள் பணம் போடுறத இதில் ஒரு ஸ்டிக்கரில் எழுதி ஒட்டிக்கோங்க. இதில் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி ஓட்டிட்டு டெய்லி நம்ம இப்போ சொல்ல போகிற அமௌண்ட்டை இதில் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். 30 நாளைக்கோ 31 நாளைக்கோ மாதத்தில் எத்தனை நாள் இருந்தாலும் சரி தான், இதில் நீங்கள் போட்டுட்டு வரணும். இதுலேருந்து மட்டும்தான் நீங்கள் அன்னன்னைக்கு உள்ள செலவுக்கு பணத்தை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 பாக்ஸையும் நீங்கள் தனித்தனியாக எழுதி ஒட்டிக்கங்க. டெய்லி, வீக்லி, மந்த்லின்ட்டு நீங்கள் எழுதி ஒட்டிக்கங்க. இப்போ டெய்லி நம்ம என்னென்ன செலவு பண்ணுவோம், இப்போ தினமும் வருமானம் வருதுன்னா அவங்க முக்கியமாக என்னென்ன செலவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கட்டாயமாக அவங்க டெய்லி பால் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் பால் செலவுக்குன்னு சொல்லிட்டு 35 ரூபா நான் ஒதுக்கியிருக்கேன். இது மட்டும்தான். என்னென்னா இந்த சம்பளத்துக்கு இப்படி தான் நம்ம செய்ய முடியும். அதனால தான் நான் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டிருக்கேன். நமக்கு வருமானம் அதிகமாக இருக்குது. என்னென்னா எல்லாரும் ஒரே மாதிரி செலவு பண்ண முடியாது. அவங்கவுங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் செலவு பண்ண முடியும் இல்லையா? அதனால் இந்த சேலரிக்கு நான் இவ்வளோ போட்டிருக்கேன். பால் பார்த்திங்கன்னா 35 ரூபா போட்டிருக்கேன். அது நீங்கள் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னாக்கா நீங்கள் ஆவின் பால் வாங்கினீங்கன்னாக்கா ஒரு 1/2 லிட்ரு எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் 35 ரூபா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் என்ன டெய்லி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீரை வாங்குறதுலாம் பார்த்திங்கன்னா டெய்லி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. கீரையாக இருக்கட்டும், ஏதாவது பசங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஸ்நாக்ஸ் வாங்குவோம். ஸோ டெய்லி வாங்குகிற வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருக்கும். வாரத்துக்கு வாங்குறது இல்லாமல் இப்போ இன்றைக்கி நம்ம சாம்பார் போட போகிறோம் அப்படின்னாக்கா அந்த சாம்பாருக்குள்ள காய்கறி இன்றைக்கி வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் பேஸ் பண்ணி தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ கீரைனா 30 நாளும் கீரை வாங்க மாட்டீங்க.
ஸ்நாக்ஸ்னால் 30 நாளும் இல்லை, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் டெய்லிக்கும் 30 ரூபா இன்றைக்கி சேலரியை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்த உடனேயே நீங்கள் டெய்லி செலவில் பாலுக்கும் இந்த மாதிரி மற்ற பொருள் வாங்குறதுக்கும் நீங்கள் அதில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பாலுக்கு பார்த்திங்கன்னா 31 நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1085 ரூபா வரும். அப்புறம் மற்ற ஜாமான் வாங்குறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 930 ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு. அப்போ டெய்லிக்குமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதுக்காக 65 ரூபா எடுத்து நீங்கள் இந்த ஜாரில் வச்சிடணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2015 ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2000 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வீக்லி என்னென்ன செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறது எழுதியிருக்கு. வீக்லியில் பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்குவோம்னாக்கா, கண்டிப்பாக நான்வெஜ்ஜு எல்லார் வீட்லேயும் வாங்குவீங்க. ஸோ நான்வெஜ் வாங்குவோம், காய்கறி வாங்குவோம், ஃப்ரூட்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வாங்குறது தான். முதல்ல நான் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா, அது டெய்லியில் வந்து டெய்லி வாங்குறது ஏதாவது வெண்டிக்காய் அந்த மாதிரி ஒரு பொருள்லாம் டெய்லி வாங்குற மாதிரி இருக்கிறது தான் நான் அதில் சொல்லியிருக்கேன். இங்கே நான் காய்கறின்னு போட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாரம் வாரம் வாங்கினாலே போதுமாக இருக்கும். தேங்காய்லாம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் வாரம் வாரம் வாங்குங்க. ஸோ இப்போ நான்வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் 250 ரூபா போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு குறைஞ்சி வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஒரு வாரத்துக்கு. ஸோ 250 ரூபா அப்படிங்கும்போது மாதத்துக்கு நம்மளுக்கு 1000 ரூபா வரும். ஸோ அந்த மாதிரி தான் காய்கறியும். ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கன்னா நான் 200 ரூபா போட்டிருக்கேன் வாரத்துக்கு. அதுவுமே ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா காய்கறி மாதிரி தான் இதுவும் 800 ரூபா தான் வரும், அதுவும் 800 ரூபா தான் வரும். ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு 2600 வரும் ஒரு மாதத்துக்கு. ஸோ ஒரு பாக்ஸை எடுத்து அதில் வீக்லி அப்படின்னு எழுதி நீங்கள் அதில் எடுத்து நீங்கள் அந்த பணத்தை போட்டுக்கணும், இந்த பணத்தை போட்டுக்கணும். இப்படி தனித்தனியாக பிரித்து நீங்கள் வச்சு செலவு பண்ணும் போது உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. ஸோ எல்லா செலவுமே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் பிரிக்காமல் ஒரு பட்ஜெட் போடாமல் வர சம்பளத்தில் நீங்கள் அப்படியே செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் தான் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணை போடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஃபேமிலியும் அப்படி தான். கடன் வரத்துக்கு முன்னாடி நம்ம கடன் இல்லாமல் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும். கடன் வந்துருச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வெளியில் வர்றது கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் என்ன செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்ட் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வாடகை இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. வாடகை கொடுத்துட்டு இருக்கீங்க, வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது இன்னமும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் 4000 ரூபா போட்டிருக்கேன். என்னென்னா அதுக்கு கம்மியாக வீடு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுவே சின்ன வீடாக தான் இருக்கும். ஸோ இந்த சம்பளத்துக்கு நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 4000 ரூபாக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இபி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதுவும் 100 யூனிட் ஃப்ரீ கிடைக்கிது. ஸோ இபி பார்த்திங்கன்னா 200 ரூபா, கரண்ட் பில் 200 ரூபா வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வாடகை இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் ஃபேமிலியை ஒரு 200 ரூபாங்கிற இடத்துல ஒரு 300 ரூபா அப்படின்னு நான் எழுத முடியும். ஸோ இது நான் எல்லாருக்கும் பொதுவாக பட்ஜெட் போடுறதுனால எனக்கு எப்படின்னு தெரியல. அதனால தான் நான் 200 ரூபான்னு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வரா மாதிரி பார்த்துக்கோங்க. கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 500 ரூபா போட்டிருக்கேன். அதாவது 2 மாதத்துக்கு கண்டிப்பாக கேஸ் வரும். இப்போ கேபிள் பார்த்திங்கன்னா 250 ரூபா போட்டிருக்கேன். கேபிள் உங்கள் வீட்டில் கேபிள் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா. மொபைல் பார்த்திங்கனாக்கா 400 ரூபா போட்டிருக்கேன். மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா வீட்டில் 2 பேர் இருக்கீங்கன்னா 2 பேரும் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. என்னென்னா டெய்லி சேலரி வாங்குறவங்கிறது டெய்லி வேலைக்கு போகிறவங்களாக தான் இருக்க முடியும் கண்டிப்பாக. இப்போ அவங்க கையிலையும் ஒரு மொபைல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா கேபிள் தேவையில்லை. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் உங்களுக்கு ஸ்மார்ட் டிவி தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டிங்கனாலே மொபைலில் யூடியூப்லேயே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டிவியில் பார்த்துக்கலாம். ஸோ கேபிளை கட் பண்ணிவிட்டு அதை ஒருத்தவங்களோட ஃபோன் ரீசார்ஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராசரி பார்த்திங்கன்னா 2500 ரூபா எழுதியிருக்கேன். இதுவுமே அப்படி தான். இதுக்கு குறைஞ்சி நம்ம எதுவுமே வாங்க முடியாது. 2500 ரூபாங்கிறதே ஒன்றும் அந்த அளவுக்கு நம்மளால் வாங்க முடியாது. ஒரு மேக்ஸிமமாக அதுக்கு தேவையான அளவுக்கு பொருள் வாங்கலாம். கொஞ்சம் சிக்கனமாக வாங்கினா தான் வாங்க முடியும் அதுவுமே. அப்புறம் ரேஷன் பார்த்திங்கன்னா 150 ரூபா போட்டிருக்கேன் ரேஷனுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி வெளியில் நீங்கள் போயிட்டு வரீங்க, வேலைக்கு போகிறீங்கும் போது கண்டிப்பாக பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக 500 ரூபா எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மாதத்துக்காக உள்ளது. ஒன் டைம் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறது தான் மாத செலவுக்கு உள்ளது. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி கேஸுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு 500 ரூபா எடுத்து வச்சிங்க. இது எல்லாமே டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9000 வரும். இப்போ நீங்கள் வாடகை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 5000 ரூபா போதுமாக இருக்கும். இல்லை நீங்கள் வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா 9000 வரும்.
உங்களுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து மந்த்லி செலவில். இப்போ எல்லாமே சேர்த்து, அதாவது டெய்லி, வீக்லி, மந்த்லி இந்த எல்லா செலவும் சேர்த்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 13,600 வந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா செலவு வந்து நம்ம 80%னா 12,000 தான் செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 13,600 வந்திருக்கு. இது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கான ஒரு பட்ஜெட்டு தானே. இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் டேலி பண்ணிட முடியும். வாடகை வீடு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இதில் உங்களுக்கு 4,000 சேவ் ஆகும். ஸோ இல்லை நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அதுக்கான டிப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட பட்ஜெட்டுக்காக நம்ம 4 பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் டெய்லி செலவு பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸு, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான் டெய்லி செலவு, வார செலவு, மாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. 4 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸுக்காக, அதில் சேமிப்புன்னு எழுதிக்கணும். ஸோ டெய்லி செலவில் பார்த்தீங்கன்னா 65 ரூபா நீங்கள் தினமும் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இப்போ உங்கள் கையில் 500 கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவங்களோட சம்பளம் எவ்வளவோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ 500 அப்படின்னாக்கா நீங்கள் டெய்லி செலவில் 65 ரூபா நீங்கள் டெய்லி பாக்ஸில் எடுத்து போட்டுடணும். வார செலவில் பார்த்தீங்கன்னா 87 ரூபா வரும். நான் ஒரு ரவுண்டாக 85 ரூபா போட்டிருக்கேன். அப்போது வார செலவு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 85 ரூபா போடணும். இப்போ டெய்லியில் 65 ரூபா போட்டுட்டிங்க. பாக்கியில் வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா போக இருக்கிற அமௌண்ட்டில் இன்னொரு 85 ரூபா வார செலவில் போட்டுட்டிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாத செலவு. அதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் என்னென்னா 9,000 நம்ம பட்ஜெட் போட்டிருந்தோம். அப்போ 9,000 போது நீங்கள் 300 அந்த பாக்ஸில் நீங்கள் போடணும். இப்போ 3 பாக்ஸ்லேயுமே நம்ம அமௌண்ட்டு போட்டிருப்போம். எப்படின்னா வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்ட்டு 3 பாக்ஸ்லேயுமே நீங்கள் தனித்தனியாக அமௌண்ட் போட்டிருப்பீங்க. இப்போ 500 உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி அதை வந்து நீங்கள் 65, 85 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து போட்டிருப்பீங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 450 ரூபா இதுலேயே உங்களுக்கு செலவாயிடும். 3 பாக்ஸ்லேயும் நீங்கள் போட்டுட்டீங்க. பேலன்ஸு உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்கும். இதை தான் நீங்கள் சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து நீங்கள் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் டெய்லியும் 50 ரூபா போட்டுட்டு வரதுனால ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,500 கிடைக்கும். இதுதான் உங்களோட சேமிப்பு இந்த தொகையில். இதில் வந்து நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் அப்படிலாம் கட்டணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட இன்கம்மை அதிகப்படுத்தினா மட்டும்தான் முடியும். இந்த சேலரியில் முடியாது. இந்த 1,500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேமிப்பு தெரியுமோ அதில் நீங்கள் சேமிச்சுக்கலாம். உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா SSY போடலாம், இல்லை PPF போடலாம், இல்லை ஒரு RDயாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது நீங்கள் ஆரம்பிக்கும் போது சின்ன தொகையாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு 5 வருஷம் கழித்து நீங்கள் RD போடும்போது இதுவே ஒரு பெரிய தொகையாக மாறும். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படிங்கும் போது ஒருத்தரோட வருமானம் தான் உங்கள் ஃபேமிலிக்கு இருக்குது. ஸோ இந்த 15,000 தான் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் உங்களுக்கு டேலண்ட் இருக்கோ, என்னென்னா உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட தான் இருப்பாங்க. ஸோ அவங்க சப்போர்ட்டோடு நீங்கள் எது வேணுமோ செய்யலாம். உங்களுக்கு வந்து இட்லி மாவு அரைச்சி நல்லா அரைப்பீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். உங்கள் பக்கத்தில் இருக்க கடைகள்லையோ இல்லை தெரிஞ்ச கடைகள்லையோ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி கேட்க சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாகவே நீங்கள் ஒரு 5 பாக்கெட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. அதை வாங்கிட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நீங்கள் அரைச்சி கொடுக்குற மாவு நல்லா இருந்தது, அதோட தரம் நல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அதையே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்கும் போது இப்போ நீங்கள் 5 பாக்கெட்டு கொடுத்த இடத்துல அந்த கடையிலேயே இன்னொரு 5 பாக்கெட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி குவாலிட்டி நல்லா இருந்தாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ போயிட்டுருக்கு, வீடு கட்டுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறாங்கன்னா 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல பேசி அவங்களுக்கான டீ காஃபி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்கள்ட்ட போய் கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கான டீ காஃபி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது கூட சேர்த்து கொடுக்கறதுக்கு வடையோ பஜ்ஜியோ ஏதோ உங்களுக்கு தெரியலனா கூட யூடியூப் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இல்லை தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை செய்யலாம். உங்களுக்கு எதில் டேலண்ட் இருக்கோ நீங்கள் அது மூலியமாக நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன இதாக செய்யும் போது இப்போ மாவரைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு நாளைக்கு 100 ரூபா உங்களுக்கு வருமானம் வந்தால் கூட ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 ரூபா வரும். அது உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான். அதில் உங்கள் குழந்தைய நீங்கள் படிக்க வைக்கணும், உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நீங்கள் அதில் கட்டிக்கலாம். ஏதோ ஒன்றுத்துக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். வீட்லேயே இருந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுறோம்.
உங்களுக்கு டெய்லரிங் தெரியும்னா நீங்கள் அது பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எது தெரியுதோ அதில் நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் வீட்டிலையே இருந்துட்டு செய்யக்கூடிய வேலைகள் தான். ஸோ 15,000 சம்பளத்தில் எப்படி நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிவிட்டு நம்ம சேவிங்ஸும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் தெரிகிற ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்.